கண்ணதாசன் தன்னுடைய மனைவியோடு வாழ்கிற பொழுது அவர் சொல்கிறாரு, கண்ணதாசனுக்கு சாப்பிட்றத அப்படியே மொத்தமாக போட்டு வச்சா பிடிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் நல்லா சாப்பிடுவார். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா 6 தோசையை ஒன்றா வச்சு சட்னி சாம்பாரை எடுத்து வச்சுருவாங்க. அவன் இப்படியே பார்க்குறான், ஏண்டி நாய்க்கு தாண்டி இப்படி போட்டு வைப்பாங்க, சாப்பிட சாப்பிட ஒன்றொன்னா எடுத்து வச்சா என்ன? ஆமாம், நீ 3/4 மணி நேரம் தின்னுக்கிட்டு இருப்ப, அது வரைக்கும் ஒன்றொன்னா உனக்கு எடுத்து வைக்கணும் மாட்டேன். ஆனால் கண்ணதாசனுடைய மனைவி பரிமாறுறத சொல்கிறாரு, கொஞ்சோண்டு சோறு போட்டு அதை சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த கடைசி பருக்கை எடுத்து சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடுவானா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு எவ்வளவு சாப்பிட்டேங்கிறதே தெரியாமல் ரசித்து சாப்பிடுவாரான். அதனால தான் கண்ணதாசன் தன் மனைவிக்கு எழுதினார் ஒரு பாட்டு, உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதல் கொடியே கண் துயில்வாயே, ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை, உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன், உதய நிலவே கண் துயில்வாயே. தன் மனைவிய ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, அந்த தாயினுடைய பாசத்தை கூட ஒரு மனைவியால் தர முடியும். உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயன்ட்டு இந்த மாதிரி சந்தோஷத்தையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பேர் தாயா குடும்ப வாழ்க்கை. இன்றைக்கி சில ஹோட்டலில் எழுதி போட்டிருக்கான், வீட்டு சமையல், வீட்டு சமையல், மண்பானை சமையல். சில ஹோட்டலில், சார் தோசை, வீட்டு தோசையா அப்படின்னு கேட்பேன். அது என்ன வீட்டு தோசை? வீட்டு தோசைன்னு ஹோட்டலில் சுடுறது ஹோட்டல் தோசை தான் ஐயா. மனைவி கையால், தாயின் கையால் சாப்பிடுகிற அந்த தோசை எத்தனை ஹோட்டலில் அது வீட்டு சமையலாக இருந்தாலும் அது ஹோட்டல் சமையல் தான். ஏன் தாயினுடைய கையில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு அவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னா அது ஈடுபாடோடு தரப்படுது. ஒரு மனிதனுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தருவது பிள்ளை பருவமா, காதல் பருவமா, அல்லது குடும்ப வாழ்க்கையா? அப்பாவும் அம்மாவும் காதல் திருமணம் செஞ்சுதாயா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ நான் பிறந்ததுக்கு அப்புறம் தாயா எங்கள் தாத்தா பாட்டி மாமா எல்லாம் எங்கள் கூட ஒன்று சேர்ந்தாங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு எங்கள் அம்மா பார்த்து இதான் உன் தாத்தா இதான் உன் பாட்டி அப்படின்னு காமிக்கும் போது அந்த மழலை பருவத்தில் நான் சிரித்த சிரிப்பு தாயா பகை உணர்வே மறந்துட்டு எங்கள் கூட சேர வச்சுச்சு. அந்த சுயநலம் இல்லாத மனசு இன்னைக்கு எத்தனை பேர் முகமுடியோட திரியிறான். எனக்கே சில பேரை பிடிக்காது. எங்கள் அம்மா, அத்தை எதுவும் கோச்சுக்கிடுவாங்கம்மா சிரிச்சிருமா, மாமா எதுவும் கோச்சுக்கிடுவாங்கம்மா சிரிச்சிருமாமாங்க. ஆனால் இந்த முகமுடி இல்லாத சிரிப்பும் வஞ்சகம் இல்லாத அந்த ஒரு மனசுலேருந்து வரக்கூடிய சிரிப்பு கண்டிப்பாக குழந்தை பருவத்தில் மட்டும்தாயா. இந்த அண்ணன் பேசினாரு காதல் காதல்னு சொல்லிட்டு, அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, லல்லல்லல்லா 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 அப்படின்னாரு. லல்லல்லல்லா சர்வைவா லல்லல்லல்லா சர்வைவா அப்படின்னு அந்த குழந்தை பருவத்தில் காலரை தூக்கி விட்டுட்டு நான் கொண்டாடின மகிழ்ச்சி இருக்கையா அதுக்கு ஈடா வேற எதுவுமே வராதியா. நான் ஒரு சின்ன கதை சொல்றையா. எங்க தாத்தா இலங்கைக்கு பஞ்சம் பிழைக்கிறக்காண்டி போனாரியா. அங்க போயிட்டு எங்க பாட்டி கிறிஸ்டின்யா, எங்க பாட்டியை லவ் மேரேஜ் பண்ணி இங்க திருமணம் செஞ்சு கூட்டிட்டு வந்தாரியா. எங்க பாட்டிக்கு தாத்தாவும் பாட்டியுமே லவ்ஸா? அற்புதமான குடும்பம்யா. தாத்தா பாட்டி லவ்ஸு, அப்பா அம்மா லவ்ஸு. அப்பா அம்மாவும் காதல் பண்ணி ரொம்ப நாளாக சொந்தக்காரங்க சேராமல் இருந்து இந்த பாப்பா பிறந்த பிற்பாடு தான் சொந்தங்களையே சேர்த்து வைத்த அந்த மழலைக்கு உண்மையிலே பாராட்டு. காதல் திருமணத்தினுடைய கனி குழந்தை உறவுகளையெல்லாம் சேர்த்து வச்சிருக்க பாரு. உண்மையிலே வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய பிறப்பு ஒரு வரலாற்று பிறப்பு அது. ஐயா, இன்னைக்கு எங்க பாட்டிக்கு 76 வயசாகுதியா. எந்த விழாவுக்கு எங்க போனாலும் இவ ஒரு அன்னாடங்காட்சி, இவளுக்கு எந்த சொந்த பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க ஐயா. இந்த முதிய பருவத்துல அங்கிட்டும் சேர முடியாம இங்கிட்டும் சேர முடியாம
நடு கட்டத்துல இருந்துகிட்டு அவங்க படுற அவஸ்தை இருக்கையா, அது எனக்கு மட்டும் தாயா தெரியும். அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் வருந்த போது என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, அறியாத வயசுல நான் புரியாம தப்பு பண்ணிட்டேன், நீனாச்சும் அறிஞ்சு பண்ணு, எதை வேணாலும் தெரிஞ்சு பண்ணு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 2 அண்ணன் 2 அக்காயா. அந்த ஒரு அண்ணன் இறந்த செய்தியே அவங்க போன் மூலியமா தாயா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை கேட்கும் போது என்னதான் நான் எங்க மாமா எல்லாமே ஆறுதல் சொன்னாலும் அவங்களுக்கு அது அங்க போனாதானே அதோட வருத்தம் புரியும். அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்வுல தான் மிகவும் மனிதன் மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்கான்னு சொல்றாங்க. நான் இதுக்கு அனுபவம் எங்க அம்மாவோட கதையை சொல்றேயா. எங்க அம்மாவுக்கு லோ ப்ரெஷர், அதோட வேலைக்கு போறாங்கயா. எங்க போறாங்க? கயிறு தயாரிக்கிற ஃபேக்டரியில தான் எங்க அம்மா வேலை பார்க்குறாங்க. அங்கன்னா அந்த படுற கஷ்டம் தான் தாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்கயா. அங்க வந்து நான் ஃபோன் பண்ணுவேயா, அம்மா திங்கக்கிழமை லாஸ்ட் ஃபீஸு 15,000 ரூபா தான், எப்படியாச்சும் கட்டிருங்கம்மா. என் தங்கச்சி ஸ்கூல்ல இவ்வளவுதாம்மா ஃபீஸு கட்டிடுவோங்க அப்படின்னுமா. அது மட்டும் இடையில வந்து எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம போகுமா. இதனால வந்து இடையில நிறைய சிக்கல் இருக்கு. அடுத்த கட்டத்து நம்ம பிள்ளைய எப்படி படிக்க வைக்கணும், என்ன பண்றது, அதை நினைச்சே வந்து அவங்க பெரிதும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கய்யா. அவங்க என்னதான் முகத்தளவுல என்கிட்ட சிரிச்சாலும் மனசளவுலையும் உடம்பளவுலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கய்யா. அதனால தாய் தந்தை, எங்க அம்மான்னு இல்லை, 100ல எல்லா அம்மாவும் கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு நம்ம மகனையும் மகளையும் எப்படி கொண்டு போவோம்னு நினைச்சே ரொம்ப கவலைப்படுவாங்கய்யா. பொன்னாக பொருளாக எத்தனையோ செல்வங்கள் வந்தால் என்ன தேடி தேடி, பெயராக புகழாக எத்தனையோ பாராட்டு நின்றால் என்ன பாடி பாடி, அத்தனையும் மாதவன் முன் பனி போல மறைந்திடுமே ஓடி ஓடி, பூவாக தேனாக மழலை தரும் மகிழ்ச்சி தானே கோடி கோடி. எனவே நம்ம பொண்ணு பொருள் செல்வம் எல்லாமே சேர்த்தாலும், நம்மளை பாராட்டி எல்லாமே வந்து நின்னாலும், அது எல்லாமே சூரியன் மேல உள்ள பனி மூட்டை எப்படி சூரியனை மறைக்குதோ அதே மாதிரி மறைஞ்சு போகும்யா. ஆனா அந்த மழலையோட சிரிப்பு மட்டும்தாயா நம்ம மனசுல என்றென்றைக்கும் நீங்காத இடத்தை பிடிச்சிருக்குமே. எனவே மழலை பருவம் தான் மனிதனுக்கு நிம்மதியான மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இப்போ வந்து சொல்றாங்க குழந்தை பருவம் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும் சார். ஃபியூச்சர் டென்ஸ்க்கு போனீங்கன்னா இந்த கல்யாணம் குடும்பம் அதெல்லாம் ஃபியூச்சர் சார். காதல் மட்டும் தான் சார். பாஸ்ட்லயும் இருக்கு, பிரசன்ட்லயும் இருக்கு, ஃபியூச்சர்லயும் இருக்கு, ஃபியூச்சர் கண்டினியூஸ்லயும் இருக்கு சார். இது சார் நான் பஸ் ஸ்டாப்ல நின்றுப்பேன் சார், என் ஆளுக்காக வெயிட் பண்ணிருப்பேன். 4 பஸ் ஃப்ரீயா தான் சார் போகும். அந்த 4 பஸ்ஸுமே விட்டு 5வது பஸ்ஸுக்காக நின்றுப்பேன் சார். எதுக்குன்னா என் ஆளை பார்க்கறதுக்காக. அங்க வந்து ஃபுட்பால்ல வந்து எல்லாம் தொங்கிட்டு இருப்பாங்க சார், ஃபுல் ரஷ்ஷா இருக்கும் சார். எல்லாத்தையும் தள்ளிட்டு உள்ள போவேன். எதுக்கு சார்? இடம் பிடிக்க நினைச்சீங்களா? இல்ல சார், அந்த பொண்ணோட மனசுல இடம் பிடிக்கதான் சார் அங்க போவேன். அங்க போனா உள்ள நெஞ்சு பக்கு 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 பக்குன்னு அடிக்கும் சார். இன்னொன்னு சொல்லும், எல்லாம் நினைப்பாங்க ஆல் இஸ் வெல்னு சொல்லுன்னு. சத்தியமா இல்ல சார். குட் கேர்ள்ஸ் ஆர் நாட் லுக்கிங் குட், குட் லுக்கிங் கேர்ள்ஸ் ஆர் நாட் குட், குட் லுக்கிங் கேர்ள்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸ் ஆர் நாட் சிங்கிள்ஸ், குட் லுக்கிங் கேர்ள்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ் ஆர் குட் பிரதர்ஸ். இப்படி இருந்தா நாங்க எப்படி சார் காதலிக்கிறது? ஆனா அவளை அவங்க அண்ணன் கிட்ட அடி வாங்கி உத வாங்கி காதலிக்கிறோம். எதுக்கு சார்? அவளை நல்லா வைக்கிறதா சார். நீ என்னமோ ஒன்று சொன்னிய, குட் கேர்ள்ஸ் ஆர் குட் நாட் குட் லுக்கிங் கேர்ள்ஸ், பட் குட் லுக்கிங் கேர்ள்ஸ் ஆர் நாட் குட் கேர்ள்ஸ், பட் குட் கேர்ள்ஸ் அண்ட் குட் லுக்கிங் கேர்ள்ஸ் ஆர் நாட் சிங்கிள்ஸ். எங்கய்யா இப்படிலாம் உட்காந்து, உண்மையிலே ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கூட இப்படிலாம் சிந்திக்க முடியாதியா. இதைத்தான் ஒரு பாட்டில் எழுதி கொடுத்தாங்க. அழகாக இருக்கிற பொண்ணுகள் எல்லாம் அறிவாக இருக்க மாட்டாங்க, அறிவாக இருக்கிற பொண்ணுகள் எல்லாம் அல்வா கொடுத்துட்டு போவாங்கன்னு எழுதுனா பார்த்தீங்களா? அதை அப்படியே இங்கிலீஷில் உல்டா பண்ணிட்டாரு சார். உங்கள் காது நீங்கள் எப்படி சார் லவ் சொல்லியிருப்பீங்க? இந்த 40 பக்கம் நோட்டில் இருக்க பேப்பர் தான், அதில் எழுதி பாக்கெட்டில் வச்சு கொடுக்க முடியாமல் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லையா. நான் பாட்டில் சொல்கிறதா இருந்தால் எப்படி சார் சொல்லுவீங்க? எது பாட்டில் சொல்கிறதா இருந்தா? பாட்டில்னா காதல் கடிதம் பாட்டு தான். நான் அனுப்புவது கடிதம் அல்ல உள்ளம், அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல எண்ணம், என் உள்ளம் அதை கொள்ளை கொள்ள, நான் அனுப்புவது கடிதம் அல்ல அப்படின்னு எழுதி விடுவான் சார். உங்க பாடல இந்த காலத்தை எடுத்து வந்தாங்கன்னா காதலும் செட் ஆகாது, பாட்டும் ஹிட் ஆகாது சார். சரி, நீங்க இப்ப எப்படி தாயா லவ்வ ப்ரொபோஸ் பண்றீங்க, அதையாவது சொல்லப்பா. அட ஜிகுனா போல மினுக்குற ஜில்லுன்னு, ஏண்டி என்ன பார்த்து ஓடுற சல்லுன்னு, நீ கண்ணா விட்டா ஆவது கிர்றன்னு, ஏன் நெஞ்சா கிழிச்ச நல்ல டர்ன்னு. சார் இந்த மாதிரி கானப்பாட்டு எக்கச்சக்கமா இருக்கு சார். காதல் சொல்றதுக்கு நிறைய வழி இருக்கு சார். இந்த பாட்டு இருக்கு. சண்டாளி நீ அசத்துற அழகுல லேசாயி, நீ அசக்கிற அறிவில தூசாயி. என்ன அழகான பாட்டு தெரியுமா அது? அடே அப்பா.
சார் இப்போ ஒரு கல் இருக்கு சார், அந்த கல்லுக்கு ஒருத்தர் உருவம் கொடுக்குறான்னு அவன் சிற்பி சார். உருவம் கொடுத்ததுக்கு அப்புறம் கல்லு கடவுளா மாறுது, சிற்பி வந்து பிச்சைக்காரனா மாறுறா சார். அதுக்காக தான் நாங்க சொல்றோம் காதலுக்கு உருவம் இல்லைன்னு. இப்போ உண்மையான கடவுள் நேர்ல வந்தப்ப நமக்கு தெரியாது சார், ஏன்னா நம்ம தான் பொய்யான உருவம் கொடுத்து வச்சிருக்கோமே சார். காதல் வந்து எனக்கு எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிப்போம் சார். படத்துல சொல்லுவோம் ஒருத்தன், மச்சி என் கால் இங்க தான் எங்கேயோ இருக்கா, எனக்கு நல்லா தெரியும்டா இங்கதான் எங்கேயோ இருக்கா. எப்படி சார்? அதெல்லாம் உணர்வு சார், காதலுக்கு உணர்வு இருக்கு சார். அதான் சார் சக்தி. சார் என் ஃப்ரெண்டு சொன்னான், மச்சி பெண்ணின் மனம் கருப்புடான்னு. நான் சொன்னேன், பெண்ணின் மனம் கருப்பு, அது அவகிட்ட சொன்னா பிஞ்சிடும் செருப்பு, நீ என்ன பெரிய பருப்பு நான் நெருப்பு, இதாண்ட காதலின் சிரிப்பு என்று சொல்றேன் சார். சார் மயில்னா ஆடுறதும், குயில்னா பாடுறதும், லவ்வர்ஸ்னா ஓடுறதும், போலீஸ்னு தேடுறதும் இந்த வாழ்க்கையா போயிடுச்சு சார். சார் இப்போ அந்த அந்த அக்கா சொன்னாங்க, என் பாட்டி தாத்தா பாட்டியும் லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க சார். சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா? அதுதான் காதல். அதுக்கு பேர் தான் காதலிக்க சொல்றாங்க சார். சார் அது மட்டும் இல்லை சார், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், மச்சி போன மாதம் சம்பளம் வாங்கினேன்டா, மோனிஷாவுக்கு கம்மல் வாங்கினேன், 3 கல் வச்சு மூக்குத்தி வாங்கினேன்னு சொன்னா சார். அது அப்படியே பாட்டா சொன்னா சார். போன மாதம் நான் சம்பளம் வாங்கினேன், மோனிஷாவுக்கு நான் கம்மலை வாங்கினேன், 3 கல் வச்சு மூக்குத்தி வாங்கினேன், மீதி பணத்தில் ஜாக்கெட்டு வாங்கினேன், 10க்கு வட்டிக்கு வாங்கினாமா. எதுக்கு சார் வட்டிக்கு வாங்குறான்? அவன் காதலி சந்தோஷமா இருக்கணும் சார். காதலி சந்தோஷமா இருந்தால் அவனும் சந்தோஷமா இருப்பான் சார். இப்போ தீபாவளியோ பொங்கலோ வருதுன்னு வைங்க, அப்போ இந்த குழந்தைகளை கடைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுவும் இந்த ஏழை குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு அளவான கடையை பார்த்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த குழந்தை போயிட்டு அங்கே நம்ம இப்போ இருக்க சென்னை சில்க்ஸ் போத்தீஸ் மாதிரி பெரிய பெரிய ஆடை 5000 ரூபாய்க்கு 10000 ரூபாய்க்கெல்லாம் இருக்காது. அளவாக 500 ரூபாய்க்கோ 350 ரூபாய்க்கோ இருக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு அதோட மதிப்பு தெரியாது. ஆனாலும் அந்த ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் பார்த்துக்கிட்டு ஐயோ இது அழகாக இருக்குது அது அழகாக இருக்குதுன்னு சொல்லி அந்த சந்தோஷப்படுமே, அதில் இருக்கிற மகிழ்ச்சி எதில் கிடைக்குது? இதில் தீபாவளி அன்னைக்கு காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சிருவாங்க. ஸ்கூலுக்கு போகிற கூட அப்படி யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பட்டாசு வெடித்து சந்தோஷப்படுவாங்களே, அதில் இருக்கிற மகிழ்ச்சி எங்கேயா இருக்குது? அதே தீபாவளி நாளை எடுத்துக்கோங்க. ஒரு காதலன் காதலி இருக்காங்க. காதலன் காதலிக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணி ஹலோ டார்லிங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு இவ சொல்லுவா, இப்போ தாண்டா குளிச்சுட்டு வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஓ ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கியா, நானும் ப்ளூ கலர் தாண்டி செல்லம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. பாரு நமக்குள்ளே இவ்வளோ ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வரைக்கும் நல்லா தான் போகும். அடுத்தது இவ ஒன்று சொல்லுவா, டே இன்னைக்கு நம்ம அவுட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ தான் அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும். என்ன தெரியுமா, அந்த பையன் வீட்டில் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க கோயிலுக்கு போகலாண்டான்னு சொல்லி. அம்மாகிட்டையும் சொல்ல முடியாது, காதலி கிட்டையும் சொல்ல முடியாது. இப்படி சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையில காதல் வாழ்க்கை தான் நிம்மதியும் மகிழ்ச்சின்னு சொல்லி எப்படி சொல்றீங்க? 2 குழந்தைகளை பெற்ற ஒரு ஏழை விவசாயிக்கு தாங்க தெரியும் குடும்ப வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. ஒரு மகனை பெற்றுட்டு அந்த குழந்தைய எந்த காலேஜில் படிக்க வைக்கலாம், எப்படி படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை விவசாயி தவிக்கிறானே, அந்த குடும்பத்தில் எங்கெங்க மகிழ்ச்சி இருக்குது? அப்படியே கஷ்டப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி படிக்க வச்சாலும் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த அப்பா அம்மா கால் கிட்ட வந்து நிற்பாங்க. அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு எங்கெங்க மகிழ்ச்சி இருக்குது? இதனால தான் நான் சொல்கிறேன், குழந்தை பருவம் தான் எப்பவுமே மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கிற பருவம்னு சொல்லிட்டு. ஐயா தாய்மாமன் உறவுங்கிறது எவ்வளோ அழகான உறவு தெரியுமா? அதை குழந்தை பருவத்தில் மட்டும்தான் அங்கே அனுபவிக்க முடியும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 2 அக்கா ஒரு அண்ணன். ஆனால் எல்லாத்துக்குமே பசங்க. நான் ஒருத்தி தான் பொண்ணாக பிறந்தேன். ஆனால் ஒருத்தி மகளாக பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்னை எவ்வளோ செல்லமாக வளர்த்துனாங்க தெரியுமா? தாய்மாமன் நான் என் தங்கை மகளை நானே தான் வளர்த்துவேன்னு சொல்லி வளர்த்தி எல்லாமே பண்ணினாரு. ஆனால் இப்போ குழந்தை பருவம் மாதிரி இந்த பருவத்துக்கு நான் வந்துட்டேன். குடும்பமும் பெருசாயிருச்சு. சொத்துன்னு ஒன்று இருக்குதே, அதுதாங்க குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைக்கே காரணம். அப்போ சொத்து பிரிக்கலான்னு வர்றப்ப எல்லாரும் சொத்து பிரச்சனையில் பிரிஞ்சு போயிடுறாங்க. கேவலம் ஒரு சொத்துங்கிற ஒரு விஷயத்துக்காக தாய்மாமன் உறவே இல்லாமல் எத்தனை குழந்தைகள் நின்றுட்டு இருக்காங்க. அந்த தாய்மாமன் உறவுங்கிறது அந்த சின்ன வயசுல மட்டும்தான் அங்கே அனுபவிக்க முடியும். எந்த வயசுலையும் கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் நினச்சி பாருங்க. 5 அக்கா, யாருக்கு? கார்த்திக்கு. அந்த 5 அக்காவுக்கு 3 அக்காவுக்கு மகன் இருக்கும். 3 பேரும் தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய மருமையன் கட்டுவான்ட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் இன்னொரு பிள்ளைய லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். கடைசி அந்த கிளைமேக்ஸில் ஒவ்வொரு அத்தையும் அவன் சமாதானப்படுத்துவான். பாரு அத்தை, உன் மகளை நான் கட்டாட்டியும் நீ என்கிட்ட மகளை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீ என்கிட்ட பேசாமல் மட்டும் இருந்துடாதக்கா அப்படின்னு 3 அக்காவினுடைய கால்களையும் பிடித்து கெஞ்சும் பொழுது அந்த தியேட்டரே கண்ணீர் விட்டு அழுத காட்சி உண்மையிலே தமிழ்
பண்பாட்டில் இன்னும் குடும்பம் சிதையவில்லை என்பதை காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சி. அதில் இந்த தாய்மாமே உறவுக்கு தமிழன் கொடுத்துருக்கக்கூடிய மரியாதை அந்த கடைக்குட்டி சிங்கம்ங்கிற படத்தில் பாண்டிராஜுங்கிற டைரக்டர் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு. அந்த டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். காரணம், இது போன்ற குடும்பம் சம்பந்தமான படங்களை இன்னைக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லா டைரக்டர்களுக்கும் நான் ஒரு அறைகூலை விடுக்கிறேன். தாய் மட்டும்தான் மடியில படுக்க வச்சு தாளாட்டுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு மகன் தாயை இவ்வளோ அழகா தாளாட்டுவான் தெரியுமா? ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயை நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. அந்த மகன் பாடுறாங்க. தாய் தன் மடியில படுத்து உறங்குறப்ப அவனுக்கு, அந்த மகனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மகன் மகளா இருக்கிறதா மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இறைவனிடம் வரம் கேட்டேன் தாய் என்று. இறைவன் கேட்டான் என்னவென்று. வஞ்சமில்லாமல் வாழ்ந்திட வேண்டும் என்றேன். நான் நானாக வாழ்ந்திட வேண்டும் என்றேன். பொறாமை இல்லாமல் வாழ்ந்திட வேண்டும் என்றேன். இறைவன் சிந்தித்தான். ஏன் சிந்திக்கிறாய் என்று கேட்டேன். இந்த வரத்தை நீ எப்போதோ பெற்றுவிட்டாய் என்று கூறினான். நான் வியந்து கேட்டேன் எப்போதென்று. இறைவன் சற்றே அருகில் வந்து சொன்னான், உன் பிள்ளை பருவத்தை எண்ணிப்பார் என்று. ஆமாங்க, எப்பவுமே நீ பொறாமையும் வஞ்சனையும் இல்லாத ஒரு பருவம்னா அது பிள்ளை பருவம் மட்டும்தாங்க. அந்த பருவத்தில் மட்டும்தான் மனுஷன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மாவனுடைய பாசத்தை மிஞ்சக்கூடியது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்கய்யா. ஒரு பருவ வயசு பையன் இருக்கிறாங்கய்யா, பார்க்கறான்னு வச்சுக்கோங்க. பார்க்குற வயசு பொண்ணையெல்லாம் நல்லா இருந்தால் அதுக்கு வேற மாதிரி பார்வையாக பார்ப்பாங்க ஐயா. ஆனால் ஒரு தாய் பார்த்தான்னா, ஒரு பையனை, சின்ன பையன் எங்கே பார்த்தாலும் அந்த தாய்க்கு நம்ம பையனா பார்ப்பாங்க ஐயா. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுங்க ஐயா. இப்போ நம்ம ஆகஸ்ட் 15க்கு செய்தியில் எல்லாரும் தெரியுங்க ஐயா. இந்த காதல் எல்லாம் இன்னைக்கு நல்ல காதல் இருக்குது, நல்ல காதல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் ஒரு சாக்கடை குழிக்குள்ள ஒரு பச்சிளம் குழந்தை இறந்து கிடக்குதுன்னு சொல்றாங்க. அதை ஓடி போய் ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு தாய் எடுக்கிறா. எடுத்து பார்த்தா அந்த குழந்தைக்கு உயிர் இருக்குதுங்க ஐயா. அதை எடுத்தது அந்த தாய் உள்ளம் தாங்க ஐயா. பார்த்துட்டு போறவங்க சும்மாவே போயிட்டு இருக்கிறேன். யாராச்சும் போய் அதை எடுத்தானுங்களாங்க ஐயா? எடுக்கவே இல்லைங்க ஐயா. ஏன்னா குடும்ப உறவுக்கு தாங்க ஐயா உண்மை. இந்த காதல் வாழ்க்கையில பொய்யுங்க ஐயா. இது நொடியில தோன்றி நொடியிற மறைகிற மாதிரி மின்னல் மாதிரி போயிடும், அவ்வளவுதான். ஆனா அப்படி இல்லைங்க ஐயா. குடும்ப வாழ்க்கை காலகாலத்துக்கு கூடவே இருக்கிறதுங்க ஐயா. இந்த உண்மை காதலுக்கு நீங்க ஒரு பாட்டு சொல்றீங்க ஐயா. ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல்னு சொன்னீங்க ஐயா. ஆனா இன்னைக்கெல்லாம் எப்படி இல்லைங்க ஐயா. இன்னைக்கு அதே திரைப்படத்துல தாங்க ஐயா சொல்றாங்க, அம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும் அப்படின்னு வருதுங்க ஐயா. இங்க உண்மை காதலே இல்ல சித்தப்பு, என்னடா உலகம், இது யார் விட்ட சாபம். இங்க உண்மை காதல் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போச்சுங்க ஐயா. நம்ம பாவேந்தர் பாடுனது பாருங்க ஐயா. பாவேந்தர் பாடுனது குடும்ப விளக்குல பார்த்தீங்கன்னா, குடும்ப விளக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனையோ பிரிந்த குடும்பங்களையும் குடும்ப உறவுகளையும் சேர்த்திட்டது தாங்க நம்ம குடும்ப விளக்கு. ஆனா இந்த குடும்ப விளக்கு நாவல் பாடின நம்ம தமிழ் தேசத்துல தான் குத்து விளக்கு குத்து விளக்கு, சத்தியமான குடும்ப குத்து விளக்கு, வெக்கம் விளக்கு வெக்கம் விளக்கு, ஆசதீர அப்பளமா என்னன்னு இருக்கு. தமிழ் கலாச்சாரமும் தமிழ்நாடு எங்கெங்கய்யா போயிட்டு இருக்குது. நவீனத்துவம் வேணுங்கய்யா, நாகரீகம் வேணுங்கய்யா. நம்மளுடைய மரபுகளையும் நம்ம குடும்ப உறவுகளையும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேங்க ஐயா. நம்ம தம்பி பேசும்போது சொன்னாரு, மகாத்மா காந்தி பத்தி பேசினார். மகாத்மா காந்தின்னு சொன்னா காந்திங்கிறதே அவரோட குடும்ப பெயர் தாங்க ஐயா. காந்திங்கிறது அவருடைய குடும்ப பெயர் தான் காந்திங்க ஐயா. அவர் ஒரு நாடகத்தை பார்த்து மனம் திருந்திட்டு தான் சொன்னாங்க. 2 நாடகங்களை பார்க்குறாருங்க ஐயா. ஒரு ஹரிச்சந்திர நாடகம், இன்னொன்று சரவணா பித்ருபக்தி நாடகங்க ஐயா. அந்த பித்ருபக்தி நாடகத்தில் தன்னுடைய தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமைகளை கண்டுதாங்க ஐயா அவர் மனம் மாறுறாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் தாங்க ஐயா அதிகமாக பேசப்படுது. இன்னொரு தம்பி பேசும்போது சொன்னாப்புல, திருவிழாவுக்கு தோல் மேலே ஏறி உட்காந்து நான் வேடிக்கை பார்த்தேன்னு சொல்லும்போது சொன்னாங்க. அந்த பையனுக்கு அப்போ தெரியலிங்க ஐயா. இப்போ இருக்கிற கவிஞர் எழுதியிருக்கிறார், திருவிழாவில் நான் தோல் மீது ஏறி அமர்ந்து தெய்வத்தை காட்டினார் என் தந்தை. எனக்கு அப்போது தெரியவில்லை, இப்போதுதான் தெரிகிறது நான் அமர்ந்திருந்தது தெய்வத்தின் தோல் மேல் என்று. ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் வாழும் தெய்வங்களா தந்தைகள் இருக்கிறாங்க ஐயா. நான் சின்ன வயசுல 10ஆம் வகுப்பே தாண்ட மாட்டேன்னு சொல்லிட்டுங்க ஐயா. எல்லாருமே பக்கத்துல எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் முனைவர் வட்டம் வரைக்கும் முயன்று வந்திருக்கிறேன்னா, ஏன் ஜாமி உன்னால முடியும் ஜாமின்னு சொல்லி எங்க அம்மாவும் அப்பாவும் கொடுத்த ஊக்கம் தாங்க ஐயா. ஊக்கத்தினாலதான் இன்னைக்கு நான் தமிழ்ல முனைவர் வட்டத்து வரைக்கும் வந்திருக்கிறேங்க. இல்லைன்னா வந்திருக்கவே முடியாதுங்க. நான் இங்கிட்ட வர்றக்கே வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கும். தொடர்ச்சியா உறவுகள்ல பார்க்கும்போதுங்க ஐயா, எந்த விஷயத்துல பார்த்தாலும்
இந்த தாய்மாமன் உறவு இருக்குது பாருங்க ஐயா, தமிழ்நாட்டுக்கு இந்த தாய்மாமன் உறவு ஒன்று போதுங்க ஐயா. குடும்ப அன்பை சொல்றதுக்கு எங்கெங்க எல்லாம் பிரச்சனை வருதோ அங்க எல்லாம் தாங்கி பிடிக்கிறதுங்க ஐயா தாய்மாமன் உறவு. அத்தை எப்போ ஊர்லேருந்து வருவாங்க, அவங்க கூட லீவுக்கு ஊருக்கு போகலாம், ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக அவங்க வீட்டில் போய் விளையாடிட்டு அவங்க கூட இருந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ள தாங்க ஐயா முடியும். இதே வெளிநாடுகளில் போய் பாருங்க, சாயந்தர நேரம் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூல் விட்டு வருவேங்க ஐயா. நான் இங்கே இதே ஊர் தாங்க ஐயா, இதே கலைஞர் கல்லூரியில் கூடி பல்லவளையத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்துருக்கிறேன். இதே ஊரில் இருக்கிற சாயந்தர நேரம் பார்த்தா எங்கள் பாட்டி வயசானாத்தா இருக்குது. சாயங்கால நேரம் வறுத்த ஊறி வரக்காப்பி பேரம் வருவா, ஏன் ஜாமி ஏங்கன்னு முகம் ஜோந்து இருக்குது, வாத்தியார் அடிச்சாரா, ஆராய்ச்சி ஏதாவது சொன்னாங்களா, சொல்லு சாமி நம்ம போய் பார்த்து போடலான்னு சொல்லிட்டு டெய்லி நமக்கு மன ஊக்கத்தையும் அவங்களுடைய அனுபவ பாடங்களை சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு எத்தனை வீட்லைங்க ஐயா தாத்தா பாட்டிகளோட பேசி விளையாட கொடுறாங்க, கொண்டு போய் குழந்தைகள் காப்பகத்தில் விட்டுறாங்க ஐயா, தாத்தா பாட்டிகள் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் தள்ளி விட்டுறாங்க. இது எங்கே போய் முடியும்னே தெரியலங்கய்யா. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்ம தமிழ் சொந்தங்களுக்கும் நான் சொல்லிக்க விரும்புறது ஒன்று தாங்க ஐயா, விட்டு கொடுங்கள். குடும்ப பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். தவறுகள் கதவுகள் தயவு செய்து திறக்காதீர்கள். சின்ன சின்ன தவறுகள்லாம் பெருசு அதை பெருசு பண்ணிகிட்டே போனீங்கன்னா பெருசாகிட்டே போயிட்டு இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்தோம்னா போதுங்க, நம்மளுடைய வாழ்க்கை மன மகிழ்ச்சியோடு இருக்கும். எல்லாரும் சொல்றாங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லி, நான் சொல்றேன் கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து அன்போடு பகிர்ந்துட்டு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் மேலோகம் போய் சொர்க்கம் பார்க்க வேண்டாம், இந்த உலகத்திலேயே இங்கேயே சொர்க்கத்தை பார்க்கலாம் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்க ஐயா.